குடியரசு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார்கள். அரசின் நலத்திட்ட உதவிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் கஜலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூவர்ண கொடி நிறத்திலான பலூன்களை பறக்கவிட்டார். தேனியில் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி வீரதீர செயலில் ஈடுபட்ட 146 பேர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கரூர் மாவட்ட விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் கௌரவிக்கப்பட்டனர். தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆட்சியர் கோவிந்தராஜ் காவல்துறையில் 10 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தார். சிறப்பாக பணியாற்றியோருக்கான பரிசுகளையும் ஆட்சியர் வழங்கினார். கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் ஆட்சியர் ஹரிஹரன் தேசிய கொடியேற்றி 5 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்க மைதானத்தில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவர் கௌரவித்தார். ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் பிரபாகர் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கியும் ஆட்சியர் கௌரவித்தார். மொழிப்போர் தியாகிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் நடராஜன் ஏற்றுக்கொண்டார். பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார்.